கற்பவை கற்றவை கேக்குதுங்களா? நான் இரண்டாவது முறையாக மலேசிய மண்ணிற்கு வருகிறேன். முதல் முறையாக எழுமின் மாநாட்டிலே உரையாற்றுவதற்காக வந்திருந்தேன். அது ஒரு சிங்கப்பூர், மலேசியா. சாரி, சிங்கப்பூருக்கு முதல் முறையாக வருகிறேன். மலேசியாவுக்கு தான் நான் போயிருக்கிறேன். நாளைக்கு அடுத்து என்ன இப்போ இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதில் எனக்கு என்னென்ன, இந்த மாதிரியான அவையில் அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாரே, அவையில் ஆண்டோர் பெருமக்கள், அறிவார்ந்தவர்கள் இவ்வளவு கேள்விகளை எல்லாம் கேட்டு எங்களுக்கு கிணறடிக்கக்கூடிய பல நூறு நூல்களை படித்து இருக்கக்கூடிய ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் இருக்கக்கூடிய அவையில் பேசுறதுங்கிறது இந்த மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியலன்னா கூட நாங்கள் பதட்டப்படாமல் நின்று களமாடக்கூடிய ஒரு வித்தையை எங்களுக்கு இந்த வட அமெரிக்க தமிழ் பயணம் ஏற்படுத்தி கொடுத்தது. காரணம், இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது 2018 வலைத்தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ் தகவல் களஞ்சியம் அப்படின்னு அதை அறிவித்தோம். இருக்கக்கூடிய தரவுகளை திரட்டி வெளியிடுவது தான். ஏன்னா என்னுடைய பின்புலம் டேட்டா வேர்ஹவுசிங் அண்ட் டேட்டா மைனிங். அதான் நான் படித்தது, 20 ஆண்டுகளாக இருக்கிறது, வால் ஸ்ட்ரீட்டில் வேலை செய்கிறது எல்லாமே அந்த பின்புலம். அப்போ தரவுகளாகத்தான் என்னை இந்த உலகத்தை பார்க்க முடியும். என்னால் தரவுகள் இல்லாமல், ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு இல்லாமல், ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இல்லாமல் நாம் அதை ஒரு ஓமை நயமாக மட்டுமோ அல்லது உயர்வு நம்பிக்கையாக மட்டுமோ சொல்லிக் கொண்டிருந்தால் அது வளர்ச்சி எட்டாதுங்கிறது எங்களுடைய ஒரு சின்ன ஒரு பார்வை. அந்த வகையில் பல ஆயிரம் புத்தகங்கள் எழுதப்பட்டு விட்டது, நிறைய கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு இடையில நம்ம என்ன பண்ண முடியும், என்ன இடைவெளி இருக்குது அப்படிங்கும்பொழுது வலைத்தமிழில் நாங்கள் ஒரு சின்ன ஒரு கருத்தியல் என்ன வச்சுருந்தோம்னா, ஒரு பார்வை, இருப்பதை பரப்புவதும் இல்லாததை உருவாக்குவதும் நமது இலக்கு அப்படின்னு சொல்லுவோம். எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் நடந்திருக்குதோ உலகத்தில், அன்சங் ஹீரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்கெல்லாம் அவர்கள் வெளியில் தெரியலையோ அது எல்லாத்தையும் நம்ம வெளியே கொண்டு ஆவணப்படுத்தி அதை உலகத்துக்கு அறிவிச்சுக்கிட்டு இருக்கணும். அவர்களுடைய பிறந்த நாட்களில், நினைவு நாட்களில் அவர்கள் அந்த மாதிரியான ஆண்டோர் பெருமக்களுடைய செயல்பாடுகள் தமிழ் சமூகத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இலக்கு. அதனால தான் இது ஒரு ஹாட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பரபரப்பான ஊடகம் கிடையாது. தேடுறவங்களுக்கு மட்டும்தான் அது, ஒரு ஆய்வாளர்களுக்கும் தேடுவதற்குமான ஒரு தரவுகளை திரட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படி ஒரு இதில் போகும்பொழுது அந்த ஒரு பயணத்தில் எழுந்த ஒரு சிறு விதை தான் இந்த கேள்வி. 2018 நான் ஒரு முகநூலில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தொகுக்கப்பட்டிருக்கிறா, பைபிளை விட, குரானை விட, அல்லது பல்வேறு சூழலில் நம்ம அதை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் சமகாலத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அதை ஏன் குறிப்பிட மறுக்கிறார்கள், குறிப்பிடவில்லை, போதிய அளவுக்கு அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஒரு கேள்வி எனக்கு எழுந்து கொண்டே இருந்தது. டால்ஸ்டாய் சொல்லியிருக்கிறாரு, காந்தி சொல்லியிருக்கிறாரு, நம்ம எவ்வளவு நாளைக்கு அதையே மட்டும் குறிப்பிட்டு இருக்க முடியும்? ஏன் இன்றைய தத்துவ ஞானிகள், பிற மொழிகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் திருக்குறளை ஒரு ஒப்பீடாக கூட ஆங்காங்கே குறிப்பிடுவதில்லை என்ற ஒரு ஐயம் எனக்கு இருந்தது. அதனை ஒட்டி எழுப்பப்பட்ட அந்த கேள்வியின் ஊடாக பயணம்தான் இந்த 5.5 ஆண்டுகள் மேற்பட்ட பயணம். இந்த கேள்வியை நான் முகநூலில் வைத்த பொழுது திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் ப்ராஜெக்ட் மதுரை செய்தவர், டாக்டர் அஷ்ரஃப்னு ஒரு வெட்டினரி படித்தவர், விலங்குகள் சம்பந்தமாக ஆய்வு செய்யக்கூடியவர், டெல்லியில் இருக்கிறார். அவருடைய தாய்மொழி மலையாளம். அவர் இது குறித்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல குறிப்புகளை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். அவருடைய திரட்டிகளிலே அவருடைய இணையதளத்திலே குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டார். அவரை தேடி அவரையும் இந்த குழுவில் இணைத்து, என்னுடைய முழு வெற்றி இது நான் அப்படிங்கிறது கிடையாது. வலைத்தமிழ் எதுவுமே நான் கிடையாது, பல குழுக்கள் இயங்குது, அதுக்கு அவங்க தான் தலைவர். நான் பெரும்பாலும் முன்னாடி வர்றதில்லை, தெரியாது, பேசுறதில்லை. ஏன்னா நாங்கள் என்னென்னா எங்களுக்கு இணைத்து விடுறது மட்டும்தான் என்னுடைய மிகப்பெரிய பணி. ஆனால் அது வெற்றி பெறுவதற்கான வியூகம் வகுப்பதற்கும் நாங்கள் சில திட்டங்களை வைத்திருக்கிறோம்.
ஒரு திட்டத்தை எப்படி எடுக்கணும், எந்த திட்டத்தை எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாதுங்கிறதுலாம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். எல்லா திட்டமும் வரதெல்லாம் எடுக்கிறது இல்லை. அப்படி எடுக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. காரணம், இது நம்ம வந்து பரவலாக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக தேசிய நூலாக்கணும் அப்படின்னு இந்தியா கிட்ட கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். யுனெஸ்கோ அங்கீகரிக்கணும் அப்படின்னுட்டு 50 ஆண்டுகளுக்கு மேல குறிப்புகள் இருக்குது நமக்கு. எல்லா நூல்கள்லையும் நாங்கள் அந்த குறிப்புகள் எல்லாம் ஆவணப்படுத்திக்கிட்டே வரோம். ஆனால் ஒரு 50-60 ஆண்டுகளாக கோரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன் இன்னும் வந்து பொதுத்தளத்துக்கு நகரல அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்கு முன்னர் இருக்கு. இப்படி அதை பார்க்கும் பொழுது அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. காரணம், நம்ம முதல் படியை செய்யலை, 2வது படி செய்யலை, 7வது படியை பற்றி 15வது படியை பற்றி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அடித்தளமே இல்லை நமக்கு. எங்கேயோ ஒரு உறுத்தல் இருக்குது அப்படிங்கிறதுக்கான நாங்கள் கீழே அந்த ஆய்வுகளை தொடங்கும் பொழுது தான் பல்வேறு செயல்பாடுகள், பல்வேறு செய்திகள் தொகுக்கப்பட்டன. இன்னைக்கு அதனால் தொகுக்கப்பட்ட தரவுகள் பல முனைகளிலிருந்து, பல நாடுகளிலிருந்து எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தரவுகள் எங்களை ஆற்றுப்படுத்தின, எங்களை அது குறித்து ஆழமாக சிந்திக்க வைத்தன அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து நாங்கள் தொகுத்தோங்கிறத விட அது எங்களை வந்து பதப்படுத்தி இருக்குது. இன்னும் அவர்கள் கேட்ட கேள்விகள் எல்லாம் நியாயமான கேள்விகள். இன்றும் திருக்குறளை பற்றி ஒரு சர்ச்சை இல்லாத இடங்களே இல்லைங்கிற அளவுக்கு ஆங்காங்கே சில பேர் அதை குறிப்பிட்டு தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு சொல்ல பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க, ஒரு குறளை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க, சில அதிகாரங்களை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. அதில் பெண்மை வந்து பெண்ணியத்தை பற்றி குறைச்சி சொல்லியிருக்காரும்பாங்க. அது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பயணத்தை கடந்து வந்திருக்கக்கூடிய மொழி, நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு மொழிக்கு பலாயிரம் கோடி ஒதுக்குறாங்க. உலகத்தில் எதை வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு அடி கூட முளைக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு ₹1 கூட ஃபண்டு கிடையாது, ஒரு பெரிய பொது அமைப்பு கிடையாது. தமிழர்கள் வளர்ச்சியாக இருக்கிறாங்க, ஆனால் தமிழ் இல்லை. தமிழர்கள் இன்னைக்கு பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறாங்க, ஆனால் தமிழ் இன்னைக்கு செல்வ மொழியாக இல்லை. சமீபத்தில் ஒரு நாள் ஸ்ரீசிவம் ஐயா அவர்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி சில வேலைகளை செய்றீங்களாமே, கம்பராமாயணத்துக்கு இருக்கக்கூடிய பெரும் சிறப்பும் பொருளாதார வல்லமையும் உலகளாவிய பரவலாக்கும் திருக்குறளுக்கு இல்லை என்பது என்னுடைய நீண்ட கால ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று பேசிக்கணும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசணும், அதை பற்றி சிந்திக்கணும், அடுத்த கட்டத்துக்கு அதை பற்றி உரையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ இந்த எங்களுக்கு என்ன ஒரு இதுன்னா, உங்களை எல்லாம் எத்தனை நூல்களை படித்த இப்போ எல்லாரும் முகநூலில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இவங்க பேரை சொல்லி இவங்களை பேரை சொல்லாமல் விட்டுவிட்டோன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பெரும்பாலானவர்களே எனக்கு தெரியும். ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் வலைத்தமிழ் கூட இணைஞ்சு வேலை செஞ்சுருக்கிறோம், முகநூலில் பார்த்துருக்குறோம். நண்பருடைய நண்பர்கள், எனக்கு ராஜியை அறிமுகப்படுத்தி வச்சவர் டாக்டர் சந்தன்ராஜ் அமைதியாக அங்கே உட்காந்துருக்கிறாரு. நிறைய பேர் எல்லாருமே அங்கங்கே கடைசி சீட்டில் இருந்தாலும் முன் சீட்டில் இருந்தாலும் எல்லாருமே பெரிய பெரிய ஆளுமைகள். இன்னைக்கு மாஸ்டர், வாசகர் வட்டம், இது ரெண்டும் அந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை இங்கே சிங்கப்பூரில் ஏற்பாடு பண்ணி இந்த வாய்ப்பை உங்களையெல்லாம் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு நான் தான் சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு ஒரு 3-4 கூட்டங்கள் சில முனைவர் பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள் எல்லாம் சந்திக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை இனிமேல் நான் இன்னொரு 4-5 வாரம் கழிச்சு வரேன் திரும்ப. நாளையிலிருந்து இன்னொரு 2-3 நாளைக்கு நான் சிங்கப்பூரில் எங்கே இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் அவர் 10th முடிச்சிருக்கிறேன், அதனால் அவர் சுற்றி காமிக்கணும்னு வந்திருக்கிறேன். அதனால் நாங்கள் சமூகத்தோடு சேர்ந்து அந்த பொதுப்பணி, சொந்த பணியையும் பொதுப்பணியையும் நம்முடைய பொருளாதார பணியை எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறதுங்கிறதுல ஒரு பெரிய சவால். இதில் தமிழ் சமூகம் நிறைய தோற்றுருக்கு. நிறைய பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள் சொந்த வாழ்க்கையை விட்டுட்டாங்க. சொந்த வாழ்க்கையில் மேம்பட்டவர்கள் பொது வாழ்க்கையை தொடரலை. பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள் பொது வாழ்க்கைக்கே வரல. ஏன்னா அவங்களுக்கு பொது வாழ்க்கை புரியாது. 60-70 வயதுக்கு பிறகு நான் எல்லாத்தையும் ஈட்டி முடிச்சுட்டு இந்த சமூகத்துக்கு செய்ய போறாங்கும் போது அவங்களுக்கு தொடர்பு அறுந்து போயிருக்கும். சமூகத்துக்கு என்ன தேவைங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இப்படி எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய சூழல்ல நான் ஒரு முடிவெடுத்தேன். 40 வயதுக்கு பிறகு என்னுடைய கேரியரை தொடரக்கூடாது, விடணும். ஒரு நாள் அந்த படை போயிட்டு இருக்கும்பொழுது திரும்ப வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எரிச்சிடுவாங்கல்ல அந்த பாதையை. அந்த மாதிரி ஒரு நாள் என் மனைவிகிட்ட சொன்னேன், 20 ஆண்டுகள் கிட்ட இருந்துட்டோம், நம்ம உடனடியாக ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு. வீடு கடைலாம் அப்படியே விட்டுட்டு வாஷிங்டன் பகுதியில் வந்துட்டோம். வந்துட்டு ஒன்றும் செய்யலை, நான் வேலைக்கு போகல, வேறு எந்த இதையும் பண்ணல. தமிழுக்காக ஒரு 4-5 ஆண்டுகள் சில பணிகளை செய்ததுனால் விளைவாக இன்னைக்கு 5 அமைப்புகள் உருவாயிருக்கு. ஒரு பணி தான் இந்த பணி. இந்த வகையில் எங்களுக்கு ஒரு பெரிய நிறைவான ஒரு விஷயம் என்னென்னா, இதே மாதம் துபாயில் நடக்குது. பல நாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அத்தனை நாடுகளிலும் இதுக்கான விழா நடக்க போகுது.
அதன் வழியாக தமிழர்கள் எத்தனை நாடுகளில் வசிக்கிறார்கள் என்பதை பற்றியாக ஒரு குறிப்புகளோடு ஒரு நூலும் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த நூலின் வழியாக இன்னொரு பை ப்ராடக்ட் இருக்குதுங்கிறதையும் நான் இந்த இடத்துல குறிப்பிட்டுக்கிட்டு, ஏன்னா ஒரிசா போல் நிறைய இடத்துல குறிப்பிடுவார். நிறைய பாஸ்போர்ட்டில் நிறைய நாடுகள் இருக்கிறாங்க, 140, 150, 170. யாராவது அதை பற்றி ஆய்வு பண்ணியிருக்கிறோமா? டாக்குமெண்டேஷன் இருக்குதா? எவிடன்ஸ் இருக்குதா? ஆனால் பறந்துபட்டு இருக்கிறோம். எல்லா நாடுகளையும் இருக்கிறோம். ஈழத்தமிழர்கள் பல நாடுகள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் சார்ந்தவர்கள் இருக்காங்க, மலேசியா சார்ந்தவர்கள் இருக்காங்க, சிங்கப்பூரை சார்ந்தவர்கள் இருக்காங்க. நிறைய நாடுகளில் நம்ம போய் செட்டில் ஆகிட்டோம். ஆனால் எத்தனை நாடுகளில் நம்ம வசிக்கிறோங்கிறத பற்றி, எத்தனை நாடுகளில் தமிழ் மொழி பேசப்படுகிறது, தமிழ் பிள்ளைகள் இருக்கிறாங்கிறத பற்றியான ஆய்வு இது வரைக்கும் முழுசாக செய்யப்படும். அதை பற்றியும் விரைவில் இந்த நூலுடைய வெளியீட்டு விழாவின் வழியாக அதில் ஒரு நோக்கம் இருக்கு எங்களுக்கு. எல்லா நாடுகளையும் இது வெளியிடப்படணுங்கிறதுக்கான நோக்கம். அது எத்தனை நாடுகள் தமிழர்கள் வசிக்கிறார்களோ, கடைசியாக ஒரு தமிழர் வசிச்சா கூட அந்த நாட்டில் வந்து அது வெளியிடப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்தணும். இதுக்காக 2030 அறிவிச்சிருக்கிறோம். அதனால யாரும் பேரை சொல்லலாம்னு கோச்சிக்காதீங்க. ஏன்னா எல்லாருடைய பேரையும் சொன்னால் நான் சொல்ல வேண்டிய கருத்து சொல்ல முடியாமல் போயிடும். அவங்க 10 நிமிடம் நாங்கள் 15 நிமிடம் நாங்கள். அதனால நான் வந்து சில கருத்துக்களை மாத்திரம் தொட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஒன்று, 2018 தொடங்கப்பட்டது, 2019 ஆரம்பிச்சது. 6 பேர் கொண்ட குழு. அந்த குழு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான குழு. ஒரு IRS ஆஃபீஸர் இங்கே சிங்கப்பூரில் வெளியுறவுத்துறையில் இருந்தவர், இந்தியன் கமிஷனர் இதில் இருந்தவர், பொறுப்பில் இருந்துட்டு போனவர், கஸ்டம்ஸ் டைரக்டராக இருந்தவர். அவர் இதில் இணைஞ்சு வந்திருக்கிறார். அவருடைய உயரம், அவருடைய அனுபவம், இப்படி இளைஞர்களோட இணைஞ்சு வேலை செய்யறதுக்கு அந்த அனுபவசாலிகள் அவ்வளோ எளிது கிடையாது. இப்போ எங்கள்கிட்ட வேலை செய்யறது அவருக்கு கஷ்டம், அவருடைய வேலை செய்யறது எங்களுக்கு சிரமம். ஆனால் இந்த குழு இணைஞ்சு வேலை செஞ்சது. அது மாதிரி மருத்துவத்துறை இதில் கால்நடை மருத்துவத்தில் இருந்தவர், அவர்கிட்ட இருந்த தரவுகள் இதெல்லாம் விடிய கிட்டத்தட்ட கடந்த நாங்கள் வெளியீட்டு விழாவை நாங்கள் வந்து செம்மொழி ஆய்வகத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா சுந்தரமூர்த்தி அவர்கள், பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்கள் துணைவேந்தர், மற்றும் மகாதேவன் நீதியரசர் மகாதேவன் அவர்கள், இவங்க எல்லாம் துணைவேந்தர் ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்கள் எல்லாரையும் வச்சு வெளியிட்டுட்டோம். வெளியிட்ட நூலை நான் காமிக்கிறேன் பாருங்க. அது வேற அட்டைப்படம், வேற நூல். அது அந்த 2 மாதங்கள் நாங்கள் வெளியிட்ட பிறகு யாரும் தூங்கலை. ஏன்னா எங்களுக்கு பொறுப்பு அதிகமாயிடுச்சு, நிறைய கேள்விகள் வருது. சாதாரண பணி கிடையாது இது. வந்து ஒரு குளவிக்கூட்டில் கையை வச்ச மாதிரி ஆகி போச்சு. அம்மா கேட்ட மாதிரி பல கேள்விகள் எங்களை நம்பிக்கையோட கேட்குறாங்க. அதை நாங்கள் எதிர்கொண்டாகும். ஏன்னா நீங்கள் அதை வரும்பொழுது எங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டு தான் கிடைச்சது. இத்தனை நாடுகளில் இத்தனை மொழியில் வந்திருக்குன்னு சொல்லி இதை எப்படி புத்தகமாக மாற்ற போறீங்கன்னு எங்களுக்கு வந்து எங்கள் குழுவிலேருந்து ஒரு கேள்வி வந்துச்சு. டேட்டா ஒரு 2 பக்கம் இருக்குது, இதை ஒரு புத்தகமாக எப்படி வடிவமைக்க முடியும்? 220 பக்கம் கொண்டு வந்துடும். சாதாரண பணி கிடையாது, சுவாரஸ்யமா இருக்கணும் படிக்கிறதுக்கு. ஒரு மொழியை பற்றியும் அந்த மொழிபெயர்ப்பை பற்றியும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும். அதை பற்றி ஒரு உண்மை இருக்கணும், ஒரு தகவல் இருக்கணும், எந்த ஆண்டுகளில் எப்படி வெளியிடப்பட்டதுன்னு இருக்கணும், அப்போ எந்த மொழிபெயர்ப்பு முதல்ல வந்ததுன்னு இருக்கணும். இப்போ ஒரு 130 மொழிகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கணும்னா எந்த ஆண்டு முதல், எந்த ஆண்டு 2வது மொழிபெயர்ப்பு, யார் பதிப்பிச்சா, யார் எழுதுனா, அங்கே நடந்த சுவாரஸ்யமான ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா, அது வெளியில் வந்துருந்துச்சுன்னா அதையும் பற்றி குறிப்பிடணும். இவ்வளவு தரவுகளையும் விடிய கிட்டத்தட்ட கடந்த 2 மாதமாக ஒரு குழு உட்கார்ந்து வேலை செஞ்சு அதை அமர்ந்து இந்த அளவுக்கு செம்மைப்படுத்தி கொடுத்தாங்க. இப்போ நான் இதை அச்சடிச்சு நேற்று தான் வந்து இந்த புத்தகம் என் கை கிடைச்சேன். நேற்று வரைக்கும் பதட்டம், இது வருமா வராதான்னு. ஒரு பக்கம் டிஜிட்டல் பிரிண்டிங், ஒரு பக்கம் நார்மல் பிரிண்டிங், 2த்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து பதட்டத்தோடு உட்காந்துருந்தோம். நேற்று 5 மணிக்கு நான் வந்து 8 மணிக்கு ஃப்ளைட்டு, 5 மணிக்கு வந்து இறக்கி விட்டுட்டு போனேன். அவ்வளவு கடைசி நேரம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தேன். நான் இரவு கூட தூங்கலை. அதுக்கப்புறம் மனைவி சொன்னாங்க, நீங்கள் நேற்றையும் தூங்கலை, இன்றைக்கும் தூங்கலையே, வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துருங்க அப்படின்னாங்க. ஏன்னா வந்த அழைப்புகளுக்கெல்லாம் நான் பதில் போட வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கும் தூங்கலை, நான் இரவு தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளாக தூங்காமல் தான் ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா இதனுடைய முக்கியத்துவம் அவ்வளோ பெருசு, பெருமைக்காக அல்ல. ஏன்னா இது யாருடைய அங்கீகாரத்திற்காகவும் அல்ல. நம்ம யாருடைய அங்கீகாரத்துக்கும் இந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு பாரதியார் அப்படின்னா ஒரு பெரிய பல்கலைக்கழகம். பாரதியார் எந்த அரசாங்கம், எந்த தமிழ் வளர்ச்சித்துறை இவர், எங்க சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சாரு? உயர்சாமிநாதையர் எந்த சம்பளம், யார்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சாரு? தமிழுக்காக வேலை செஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்களும் தமிழ் தனி மனிதர்களால் அது இன்னைக்கு செழுமையா இருக்கு. நீ கேபி விஸ்வநாதமையா இருக்கலாம், இல்லை இலக்கோனாரா இருக்கலாம், ஒவ்வொருத்தவங்களும் தமிழுக்காக நின்னவங்க அத்தனை பேரும் ஆப்போசியா இருக்கலாம். அனைவருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தனி மனிதர்கள். அவங்க எந்த அமைப்பினுடைய, எந்த அரசாங்கத்தினுடைய சம்பளம் வாங்கிட்டு அதுக்காக குரல் கொடுக்கல, கடமையை செய்யல. அவங்க இந்த மொழியினுடைய உயரமும் ஆழமும் உணர்ந்ததுனால அவங்க தூங்க விட. தமிழ் சில பேர் தான் தேர்ந்தெடுக்கும், தமிழ் தேர்ந்தெடுக்கும், நீங்க தேர்ந்தெடுக்க முடியாது. நீங்க நினைச்சா கூட நீங்க வந்து எத்தனை விருது வாங்குறீங்கிறது முக்கியம் கிடையாது. ஒரே ஒரு தகவல், நாங்கள் இளைஞர்கள் நாங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருக்கோம் இந்த சமூகத்தை. சில பேர் மக்கள் தலைவராக இருப்பார்கள், சில பேர் கட்சி தலைவர்களாக இருப்பார்கள். வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் அவங்க எந்த தலைவர்களாக இருக்கிறார்கள் என்பதை முடிவு செய்வது அவர்களுக்குள்ள கர்ம வினை, அவர்களுக்கான உள்ள இருக்கக்கூடிய
அவங்க நினைச்சா கூட அதை தாண்டி போக முடியாது, அந்த கோட்டை தாண்டி போக முடியாது. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இது அதை டாக்டர் உதயமூர்த்தியுடைய குரு அழகா சொல்வார். நான் டாக்டர் உதயமூர்த்தியுடைய மாணவன், அவர் கைப்பிடித்து வளர்ந்தவர். இந்த மண்ணில் பிறந்ததற்கு சில நல்ல அடையாளங்களை விட்டு செல்லுன்னு சொல்லுவார். அது அந்த மாதிரியான நூல்களை படிக்கும்போது ஒரு அக்னி வந்து உள்ளே எரிஞ்சிட்டே இருக்கும். அது அருட்காப்புன்னு வேதாத்திரி மகரிஷி சொல்வார். உன்னை சுற்றி ஒரு வளையம் அமைத்துக் கொள்ள முடியும்னா அது ஆறான்னு சொல்லுவோம். அறிவியலில் பல விஷயங்கள் சொல்லுவோம். நிறைய சூட்சுமங்கள் தமிழில் இருக்குது. இந்த தமிழ் எனக்கும் அறிவுமதி அண்ணா ஐயாவுக்கும் ஒரு பெரிய ஒரு போட்டி. நான் முதல்ல ஒரு ராசிபுரம் மாநாட்டில் கல்வி தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பேசுகிற கலந்துக்கிட்டு அதில் உலக தமிழ் பெயர்கள் பேர் இயக்கம் என்ற ஒரு எங்களுடைய இயக்கத்தை தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்களை தலைவராக போட்டு அதை வெளியிடுறோம். அந்த நிகழ்ச்சியில் அவர் வந்திருக்கிறார். அப்போ நான் பேசுகிறேன், தமிழர்களுக்கான மொழி அல்ல. நிறைய பேர் சொல்லியிருக்கான் தமிழ் வெறியன், தமிழ் என்னென்னமோ பேர் சொல்கிறேன். அப்படிலாம் கிடையாது. தமிழர்களுக்கான மொழி அல்ல இது, இது மனிதர்களுக்கான மொழி அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த அறிவை ஒருத்தவன் உள்வாங்கணும்னா அவனுக்கு இந்த மொழி தெரிஞ்சிருந்தா தான் உள்வாங்க முடியும். அதனால தான் சொல்றாங்க, நான் தாய்மொழி தமிழாக இருந்து இந்த திருக்குறளை படிக்கணும்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறத சொல்றோம் இல்லையா. ஏன்னா நீங்க அந்த ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனை வந்து நீங்க அதை எவ்வளவு வேணாலும் சுவாரஸ்யத்தை எழுதிடுவாங்க. ஆனா அந்த ஒரு மனுஷனுடைய உணர்வு, நான் எப்பயுமே ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகத்தோட அட்டைப்படத்தை பார்க்கணும், பின்னாடி பார்ப்பேன், அந்த ஆத்தர் யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காருன்னு பார்ப்பேன். அவர் அந்த அட்டைப்படத்தில் என்னென்னலாம் போட்டிருக்காரு, புள்ளி கோடு எவ்வளவு ஒரு இதுக்கு பின்னால் எவ்வளவு. இப்போ இந்த அட்டைப்படத்தை போட்டுட்டு வரும்போது இதில் ஒரு 2 குறைய சொன்னாங்க, இப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது வாசகர்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்ட்டு. அப்போது அட்டைப்படம் எவ்வளோ மாறுது, அட்டைப்படத்துக்கு எத்தனை மணி நேரம் உரையாக பேசுகிறாங்க, இதுக்கு பின்னால் ஒரு உயிர், ஒரு வாழ்வியல். அப்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம பயணிக்கும் பொழுது ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் வந்து ரொம்ப ஒரு கவனத்தோடு அந்த பொறுப்புணர்வோடு அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ உள்ளே போனோம்னா இவங்க தான் அந்த 6 பேர் துணை நின்றவர்கள். எல்லாருமே திருக்குறளில் ஆழ்ந்த பயணிப்பவர். திருக்குறளில் ரொம்ப திறனாய்வு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு இளைஞர், அவரையும் எங்களுக்கு ஒரு ரேஷியோக்கு இளைஞர்கள் வேணுங்கிறதுனால அவரையும் உள்ளே கொண்டு வந்து நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல நாடுகளில் பல வலைத்தமிழ் கல்விக் கழகம்னு இருக்குது. மொழி, கலை, பண்பாடு, வாழ்வியல் சார்ந்து கல்லூரிகளில் பள்ளிகளில் படிக்க முடியாத பாடத்திட்டங்களை உருவாக்கி, ஸோ பாடத்திட்டம்னா எப்படிப்பட்ட பாடத்திட்டம், டாக்டர் உதயமூர்த்தி ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கினார் ஏல் பல்கலைக்கழகத்தில். ஒரு இதில் அமெரிக்காவில் வேலை செய்யும்போது இந்தியாவினுடைய தமிழில் இருக்கக்கூடிய சில கலாச்சாரத்தையும் அமெரிக்காவோட வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கக்கூடிய சில கலாச்சாரத்தையும் கலந்தோம்னா ஒரு புது கலாச்சாரம் உருவாகுதில்லை. நம்மகிட்ட பேரண்டிங், பெற்றோர்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறை அங்கே அது குறைவாக இருக்கும். ஆனால் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து நீங்கள் திருக்குறள் படிக்காமல் அவன் பெரிய ஆளாக இருக்கான். அத்தனை பண்புகளையும் அவங்க உள்ள வாங்கியிருக்காங்க. வெஸ்டர்னில் அது சாதாரணமாக இட போட்ட முடியாது. அப்போ இது இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் சேர்ந்து ஒரு கல்வி முறை உருவாச்சுன்னா எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் நாங்கள் வந்து பாடத்திட்டமாக உருவாக்கி அதை வலைத்தமிழ் அகாடமியில் 30-35 நாடுகளுக்கு மேலே சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ஆசிரியர்களுக்கு நம்ம எல்லா நாடுகளுக்கும் அந்த நேரத்துக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பணிகள் அதில் நடந்துட்டு இருந்தது. இதுதான் என்னுடைய பின்புலம் சுயகுறிப்பு போட்டிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது திருக்குறளை மட்டும், திருக்குறளுங்கிறது எனக்கு ஒரு பகுதி தான். இங்கே அது நார்மலாக வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு பகுதி வளர்ந்துருச்சுன்னா பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டாருங்க, கல்வியில் மிகப்பெரிய வளர்ச்சி, ஆனால் குடும்பம் சரியா இல்லை, ஏதாவது ஒன்று ஒரு குறை இருக்கும் இல்லையா. அப்போ இது என்னென்னா அதீத அந்த ஒருங்கிணைந்த வாழ்வியல் இல்லாத அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுமாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பணமும் வேணும், நல்ல கல்வியும் வேணும், சமூக மரியாதையும் வேணும், பொருளாதாரமும் வேணும், ஆழ்ந்த வாசிப்பும் வேணும், ரசனையும் வேணும், நல்ல மனைவியும் வேணும், குடும்ப எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு மசாலாக்கு என்ன எப்படி இருக்கும் இல்லையா. எல்லாமே இதுதான் வந்து திருக்குறள் சொல்லு. திருக்குறள் வந்து ஒன்றத்தை பற்றி சொல்லலை, அது வேணா செய்க பொருளைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, பணம் சம்பாதிச்சிட்டே போ அப்படின்னுட்டு. பணம் சம்பாதிச்சுட்டு போகிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தா எத்தனை பேர் எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிச்சாங்க, அவங்களை பற்றி சமூகத்துக்கு தெரியுமா? அவர்கள் அவங்க ஊர்லேயே தெரியாது நிறைய பேர். அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார மீட்டவர்கள் இருப்பாங்க. அப்போ இதை பற்றியான எல்லா இதை தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல் லைஃப்பை தான் இந்த ஒவ்வொரு பகுதியிலையும் நாங்கள் பயணித்து தேர்ந்தெடுத்து சில விஷயங்கள் செஞ்சுட்ருக்குறோம். எனவே இது சுயபுராணமாக ஆகிடக்கூடாது. நிறைய குரல் வழின்னு ஒரு பத்திரிகை வந்துட்டு இருக்குது, தமிழாய் பேசுவோம்னு ஒரு இது வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் எங்களுடைய பல்வேறு திட்டங்கள், அதை பற்றி ஃப்ளையர் இருக்குது, அதை எடுத்து பாருங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் என்னுடைய முகவரி கொடுக்குறேன், நீங்கள் அதை எழுதலாம்.
தமிழாய் பேசுவோம் ஒரு இயக்கம் ஆங்கிலமாக பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஒரு பெரிய ஆபத்தான ஒரு நிலை. இனிமேல் இன்னைக்கு தனித்தமிழ் அந்த காலத்தில் கிறந்த இந்த இதில் நம்ம வந்து மணிப்பிரவா நடைங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து என்ன இருக்குது, ஆங்கிலம் வந்து தமிழை சுத்தமாக தமிழை மட்டும் இல்லை எல்லா மொழியும் சாப்பிட்டுடுச்சு. ஏன்னா இன்னைக்கு தமிழை விட இன்னும் மீதி மொழிகள் தான் அதிகமாக பயன்படுது. ஒரு நாள் ஒரு தெலுங்கு தங்க தலைவர் அவங்க வாஷிங்டனில் என்னை சந்திச்சார். ஐயா, உங்கள் தமிழ்ச்சங்கத்தில் நாங்கள் ஒரு நாள் பார்வையாளர்களாக எங்கள் செயற்குழுலேருந்து வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் எங்கள் இதில் வந்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், எப்போ எங்கள் செயற்குழு கூடனாலும் தமிழ்ச்சங்கத்தை பாருங்கன்னு சொல்கிறாங்க, அதனால் நாங்கள் இது பார்வையாளராக வரணும்னாரு. இப்போ என்னன்னு கேட்டேன். இப்போ சொன்னார், மலையாளத்துலேயும் தெலுங்குலையும் எப்பெல்லாம் நாங்கள் எந்த நாட்டில் போய் தெலுங்கு அமைப்பு உருவாக்குனாலும் அங்கே ஹிந்தியும் ஆங்கிலமும் இல்லாமல் எங்களால் ஒரு கலாச்சார நிகழ்ச்சி கூட நடத்த முடியல. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் அமைப்புகளில் இது வரைக்கும் நீங்கள் ஒரு வார்த்தைகளை கூட நீங்கள் இன்னும் வடிகட்டி நீங்கள் வந்து மேடைகளில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. விடமாட்டேங்க. அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் ஆனால் அதை நெறிமுறையாக கடைபிடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்கணும். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு அதுக்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டுச்சு. அதனால் தமிழாய் பேசுவோம் ஒரு இயக்கம். அது டாக்டர் செல்வகுமார் கனடாவிலேருந்து ஒரு தலைவராக இருக்கிறாரு. உலக தமிழ் பெயர்கள் பேரியக்கம்னு, அது தமிழ் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் ஐயா சுப்பிரமணியம் அவர்கள் தலைவராக இருக்கிறாங்க. யுனெஸ்கோ திருக்குறள் ஃபார் யுனெஸ்கோன்னு ஒரு அமைப்பு, அதுக்கு மொரீஷியஸ் கல்வி அமைச்சர் ஐநாவினுடைய யுனெஸ்கோனுடைய மேலாள் இயக்குனர் ஐயா திரு ஆறுமுகம் பரசுராமன் அவர்கள் தலைவராக இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு இயக்கம் வேணும், ஒரு லோகோ வேணும், ஒரு தலைவர் வேணும், ஒரு செயல்பாடு வேணும். அடுத்து ஒரு 25 ஆண்டுகள் அதை நோக்கி வேலை செய்யணும். அதுக்காக அதை பற்றி நம்ம இருக்கோம். தமிழ் இப்போ அந்த இது சொல்லணும்னு வந்துட்டோம் பாருங்க. அறிவுமதி அவர்கள் ஐயா கேட்கும்பொழுது இப்போ எனக்கு அவருக்கு அந்த சொல்லும்போது நான் சொன்னது வந்து எல்லாருக்குமான மொழி அப்படின்னு சொன்னேன். அதனால் ஏன்னா இந்த தமிழில் இருக்கக்கூடிய ரகசியங்களை அந்த அறிவை பெறணும்னா நீங்கள் தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக அனைவருக்குமான மொழி உலக மொழி அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் இல்லை இது உயிர்களுக்கான மொழி, இது மனிதர்களுக்கான மொழின்னு அவர் சொல்லிட்டாரு. எல்லாருக்குமான மொழி மட்டும் இல்லை, இது உயிர்களுக்கான மொழி, இது உயிர்மை நேயத்துக்கான ஒரு மொழி வந்து அடுத்த கட்டத்துக்கு இப்போ நமக்குள்ள இது தமிழர்களுக்கான மொழி இல்லை, எல்லாருக்குமானது எடுத்துகிட்டு போய் நீங்கள் எல்லாம் அனுபவிச்சு அமைதியாக வாழுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பரந்துபட்ட ஒரு சமூகம் நம்ம பரம்பரை. நம்ம இதை வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் நமக்கு போதுமான உயரத்துக்கு கொடுத்துருக்குதா? நம்ம இளைஞர்களை பற்றி நம்ம வந்து கவலைப்படாமல் இருக்க முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை அங்கே தான் இருக்காங்க மக்கள், அதிகமான மக்கள் தொகை. அங்கே இருக்கக்கூடிய சூழல் நாளுக்கும் நம்ம இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை, மாணவருடைய நிலைமை, கல்வியினுடைய நிலைமை, தமிழினுடைய நிலைமை, இது கவலைக்குரியதாக இருக்கு. அதை பற்றியெல்லாம் இது பண்ணோம்னா நம்ம அரசுகள் மாறும்போது நம்ம முட்டு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆய்வுகள் வெளியில் தான் நடக்கும், ஆய்வுகள் வெளியில் தான் நடந்திருக்கு. இன்னைக்கு ப்ராஜெக்ட் மதுரை என்ன அரசாங்கம் நிதி ஒதுக்கிய செஞ்சாங்க, எவ்வளோ பெரிய திட்டம் அது நிறைய பேசப்படலை. அதை பற்றி நான் வந்து எழுதணும்னு இருக்கேன். இன்னைக்கு வாணி எடிட்டர்னு ஒரு தம்பி மதுரையிலிருந்து எழுத்துப்பிழை திருத்தியை வந்து கொண்டு வந்திருக்கிறார். கம்ப்யூட்டருக்கு எழுத்துப்பிழை திருத்தி இப்போ எழுத்துப்பிழையை வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமா நம்ம? இப்போ நான் வந்து ஒரு நாள் வண்டியில் போயிட்டுருக்கிறேன். அப்போ என் மனைவி கூப்பிட்டு முகநூலில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க, அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிழை இருக்குது, அந்த பொருளை வந்து வித்தியாசமாக இது பண்ணுது, உடனடியாக வண்டியை நிறுத்திவிட்டு நீங்கள் அதை மாற்றுங்கன்னு சொன்னாங்க. அதே காலகட்டத்தில் எழுத்தாளர் ஞானி அவர்கள் நான் எழுதுவதை விட பிழை திருத்துவதற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டியிருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். பல்வேறு சிக்கல்கள் பிழை திருத்தியில் இருக்குது. அதுக்கு ஒரு மென்பொருளை உருவாக்கி அதுக்கும் நாங்கள் ப்ரோலராக இருக்கிறோம். அந்த லைசன்ஸை கொடுத்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஆராய்ச்சி, அறிவியல், தரப்படுத்துதல், தரவுகள், எவிடன்ஸ் பேஸ்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கணும். எல்லாருக்குமே இணைஞ்சு வேலை செய்யணும். நான் நிற்கக்கூடாது. இதில் நான்கிறது எதுவுமே கிடையாது. 65 டாக்டர் பட்டம் வாங்கினவர்கள் இறந்த பொழுது அவர்களை இந்த சமூகத்தில் அந்த தெருவில் வசித்த ஒரு டீ கடைக்காரருக்கு கூட தெரியாமல் இருந்து போனார். ஆனால் எந்த டாக்டர் பட்டமும் எந்த அங்கீகாரம் இல்லாமல் இருந்த நம்மாழ்வார் அவர்கள் இன்னைக்கு அவர் இறந்த பிறகுதான் பிராண்டாவே ஆயிருக்கிறார். இன்னைக்கு அவர் போட்டாதான் இன்னைக்கு ஆர்கானிக்கா விற்கும் போல. எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, நிறைய வாழும் பொழுது நம்ம இந்த சமூகத்தோடும் மண்ணோடும் மக்களோடும் மொழியோடும் இனத்தோடும் இணைந்து நாம் பயணிக்கணும். நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பயணிக்க கூடாதுங்கிறதுக்கான வரலாறுகள் நிறைய இருக்குது. இது நமக்கு நேரம் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிருக்கிறோம். இத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட இத்தனை நூல்கள் தொகுத்து வச்சிருக்கிறோம்.
இத்தனை மொத்தம் 48 புத்தகங்கள் நம்மகிட்ட சென்னையில் இருக்குது. யார் வந்தாலும் பார்க்கலாம். இதை ஒரு கண்காட்சியாக வந்து வைக்கிறதுக்கு இதை ஒரு பெரிய பேழையில் வச்சு பாதுகாக்கிறதுக்கான ஒரு பெரிய முனைப்புகள் எடுக்கப்பட்டிருக்குது. கண்ணாடியில் மட்டும் நாங்கள் காமிப்போம். இதுக்கு யாராவது ஒரு மாநாடுகள் நடத்தும் பொழுது அதுக்கு பெரிய டெபாசிட் வாங்கிட்டு அதை பாதுகாத்து திரும்ப கொண்டாந்து ஒரு புத்தகம் கூட சிந்தாமல் சிதறாமல் கொடுக்கணும், செக்யூரிட்டி கொடுக்குற அளவுக்கு இது எங்களால் இதுக்கு பின்னால் ஒரு புத்தகத்தை கொண்டுட்டு வரதுக்கு நாங்கள் அடைஞ்சிருக்கிற வரலாறுகளை அதில் தொகுத்துருக்குறோம். பெரிய சிரமம். இன்னைக்கு இந்த 10 மொழிகளில் நாங்கள் இன்னும் தேடிட்டு இருக்கிறோம். இன்னும் புத்தகம் கிடைக்கல. புத்தகம் வெளிவந்திருக்குது, ஆனால் எங்களுக்கு இன்னும் புத்தகம் கிடைக்கல. அது யாருக்காவது உங்களுக்கு தொடர்புகளில் யாருக்காவது கிடைச்சதுன்னா நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம். எடுத்துக்கணுமா, யாராவது புகைப்படம் எடுத்துக்கணும் எடுத்துங்க. இது புத்தகத்துலையும் இருக்குது. நீங்கள் புத்தகத்தை வாங்கினால இருக்குது. இதுக்கு பிறகு இதோட நம்ம புத்தகம் வந்துச்சு, புத்தகங்களை தொகுத்துட்டோம், ஆவணப்படுத்தியாச்சு, புத்தகம் வெளியிட்டாச்சு அப்படின்னு இல்லை. இந்த புத்தகம் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படும். அதை வந்து அதுக்காக தான் பப்ளிகேஷன்கிட்ட கொடுக்கல. திருக்குறளுக்கு ஒரு பதிப்பகம் உருவாக்க வேண்டும்னு வலைத்தமிழ் பதிப்பகம்னே ஒன்று உருவாக்கி உலக நாடுகளில் உள்ள அத்தனை மொழிபெயர்ப்பு ஜப்பானில் வெளியிட்டிருக்காங்கன்னா ஜப்பானில் போனால் தான் அந்த புத்தகம் கிடைக்குது. இன்னைக்கு கொரியாவில் வெளியிட்டிருக்கிறாங்கன்னா இப்படி வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்தந்த நாடுகளில் உள்ள ஆர்வலர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 100 புத்தகங்களோ 1000 புத்தகங்களோ வச்சு வெளியிட்டுறாங்க. அவங்க பப்ளிஷன் கிடையாது. இப்போ கண்டினியூட்டி இல்லாமல் போகுது. அப்போ வெளியிட்டுட்டோங்கிறது க்ரீன் ஆகிடுது, டிக் ஆகிடுது. பட் ஆனால் கிடைக்காது. இன்னைக்கு எனக்கு ஜப்பான்லேருந்து நிறைய படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க பேராசிரியர்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், என்னுடைய பேராசிரியருக்கு கொடுக்கணும், அதனால் ஜாப்பனீஸ் மொழிபெயர்ப்பு எனக்கு ஒரு 5 காப்பி வேணும்னு கேட்குறாங்க. இல்லை, ஜப்பானில் போய் தான் வாங்க முடியும். அந்த மொழி தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும். இப்படியெல்லாம் நெருக்கடிகள் இருக்குது. இதையெல்லாம் களைவதற்கு சென்னையில் அனைத்து மொழிகளையும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான பல திட்டங்களை முன்னெடுத்துருக்கிறோம். இதெல்லாம் வந்து 2030 அதாவது திருக்குறள் 2030ன்னு ஒன்று அறிவிச்சு இந்த திட்டத்தினுடைய தொடர்ச்சி இன்னும் 7 ஆண்டுகளில் திருக்குறளுக்கு ஒரு என்னென்ன வேலைகளை செஞ்சு முடிச்சாகணும் அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறோம். அனைத்து மாநிலங்களில் முதல்வர்களையும் சந்திப்பது, அங்கே வந்து கிஃப்டாக இதை பயன்படுத்துறது, அனைத்து தூதர்களையும் சந்திப்பது, அனைத்து நாடுகளையும் இந்த கிஃப்டாக பயன்படுத்தணுங்கிறத பரவலாக்கல் செய்வது, இதற்காக ஒரு தனித்த ஒரு பதிப்பகத்தை உருவாக்கி அவரோடு புரிந்துணர்வு செய்து சென்னையில் அனைத்து நூல்களையும் கிடைக்க செய்வது, ஒரு இணையதளத்தில் போனால் எல்லா மொழிபெயர்ப்பும் வாங்கலாங்கிறத உறுதிப்படுத்துறது, அமேசானில் கொண்டு வர்றது, இப்படியெல்லாம் நிறைய பணிகளை களப்பணிகளை நடைமுறை சார்ந்த களப்பணிகளை சிந்திச்சு அதை பண்ணியிருக்கிறோம். இதுதான் அனைத்து நூல்களும். எத்தனை மொழிபெயர்ப்பு வந்திருக்குது, எத்தனை மொழிபெயர்ப்பு நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம், தொகுத்துருக்குறோம் அப்படிங்கிறத பற்றி வாகிரி மொழிங்கிறது நரிக்குறவர்கள் அந்த நிறைய சின்ன சின்ன குழுக்கள் பேசக்கூடியதுலாம் கூட வந்திருக்குது நம்ம திருக்குறள். பெரிய பெருமை. ஏன்னா இது நீங்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் நாங்கள் இதை ரிலீஜியஸ் அமைப்புகளுடைய மொழிபெயர்ப்புகளோட ஒப்பிட்டு ஒரு கட்டுரை வந்திருக்குது. இது சாதாரண டேட்டா கிடையாது. இதுக்குள்ள நிறைய கட்டுரைகள் இருக்குது, நிறைய தரவுகளை திரட்டி இருக்கிறோம். அதில் எத்தனை எண்கள்ங்கிறது எல்லாத்தையும் உறுதிப்படுத்தி போட்டிருக்கிறோம். அதனால் அதை நீங்கள் புத்தகங்களை வந்து நிறைய கொண்டு போய் சேர்க்கும்பொழுது அவர்களுக்கு வியப்பு ஏற்படும். ஏன்னா இதை படித்தா தான் தெரியும் அவங்களுக்கு அதனுடைய இது எப்படி சாத்தியம். இப்போ கேள்வி வரும், கேள்வி எழுப்பணும். தமிழர்கள் நிறைய ஐயாவே சொல்லிட்டாரு, அப்போ சரியாக தான் இருக்கும்னு நம்பிடாது. அந்தந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய மனிதர் ஒருத்தர் ஆய்வாளர் சொல்லுவார், அதை பின்பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் 80 வந்துருந்துச்சுன்னா 10 ஆண்டுகளில் குறைஞ்சது 100 வந்திருக்கணும். இல்லை, அப்போ 100 போடு. இப்போ சமீபத்தில் வந்த ஒரு புத்தகத்தில் 172 மொழிபெயர்ப்புகள்னு எழுதியிருக்காங்க. ஆனால் நம்மகிட்ட வந்திருக்கிறது 58 மொழிபெயர்ப்புகள் தான் இருக்கு. உலக அளவில் திருக்குறள் மொழிபெயர்த்துள்ள மொழிகளின் எண்ணிக்கை 58 மட்டுமே. அதில் 29 இந்திய மொழிகள், 29 வெளிநாட்டு மொழிகள். இதுதான் வந்து உறுதியிட்டு நாங்கள் வந்து அறிவித்த தொகுத்த தரவுகளின் அடிப்படையில் இதை சவால் எல்லாம் வந்து பேசலாம், தரவுகளை கொண்டுட்டு வரலாம், விவாதிக்கலாம். ஏன் இது வந்து நம்ம குறையா சொல்லிடக்கூடாது. ஏன்னா 58 தானே வந்திருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட வேணாம். ஏன்னா அதுக்கு ஏன் 58 வந்திருக்குது, அதில் என்னென்னலாம் நடந்திருக்குதுங்கிறது பெரிய பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா எந்த ரிலீஜியஸ் பின்புலமும் இல்லாமல், ஃபண்டிங் ஏஜென்சி இல்லாமல், உலகளாவிய அளவில் ஒரு நாடை வச்சுக்கிற அளவுக்கு ஒரு வாட்டிக்கான் மாதிரியோ இல்லை வந்து ஒரு பெரிய எந்த விதமான கட்டுமானமும் இல்லாமல், அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் உணர்வுகளின் அடிப்படையில் தன்னுடைய சொந்த நேரத்தையும் தன்னுடைய சொந்த பொருளாதாரத்தையும் மக்களாக சேர்ந்து மொழிபெயர்த்த விஷயத்துக்கு எல்லை இல்லாத மதிப்பு உண்டு. இன்னைக்கு நாங்கள் கண்டுபிடிச்ச இன்னொரு பெரியது என்னன்னா, பல நேரங்களில் தனி மனிதர்கள் தொகுத்த அந்த மொழிபெயர்ப்புகள் சிறப்பாக வந்திருக்கிறது, நேர்த்தியாக வந்திருக்கிறதுங்கிறத பார்க்கணும், தரமாக வந்திருக்குதுன்னு பார்க்கணும். இப்படியெல்லாம் இருக்குது. இந்த ஒரு சூழலில் இதுதான் வந்து ஏசியன், அமெரிக்கன், ஆப்பிரிக்கன், கரீபியன் இதெல்லாம் நாடுகள் கண்ட மாதிரியே பிடிச்சிருக்கிறோம். எத்தனை மொழிபெயர்ப்புகள் வந்திருக்குது அப்படிங்கிறத இதுதான் முதல் வெளியீடு. அது அட்டப்படமே வேற மாதிரி இருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் தான் இது உருமாறி, இது வேறு திசையில் கடந்த 2 மாசத்துல உருமாறி வந்திருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் இப்போ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும்போது நிறைய வாங்கணும். நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, இதனுடைய வெற்றியை உலகம் முழுக்க இது போய் சேரணும். கேள்வி கேளுங்க, ஏற்றுக்காங்க. தமிழர்கள் கேள்வி கேட்கணும். இது எப்படி சரியா இருக்கும், ஏன் சரியா இருக்கும், எப்படி சரியா இருக்கும்னு கேட்டோம்னா நம்ம அதுக்கான ஆதாரத்தை நிறுவனம்.
ஏன் சரியா இருக்காதுங்கிறதுக்காக அடுத்த கட்டத்தில் போகும்போது நமக்கு சில தரவுகள் அறிவு வரும். அப்போ தரவுகள் திரட்டுவோம் இல்லையா? அப்படித்தான் இது. நீங்கள் சொன்ன அத்தனைக்கும் தீர்வுகள் இருக்குது. எங்களுக்கும் அதே கேள்விகள் நிறைய விஷயங்கள் உள்ளே வந்துட்டு இருக்குது. நம்ம அதை பற்றி நான் சொல்கிறேன். அது கண்டிப்பாக சாத்தியமாகுது. நம்ம பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். அறிவியல் வளர்ந்துருக்குது. இன்னைக்கு ஒரு தமிழாசிரியர்கள் மட்டுமே தமிழை உரை எழுதக்கூடிய அளவில் இல்லை. எனக்கு திடீர்னு இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய தொழிலதிபர் 250 கோடி வணிகம் பண்ணக்கூடிய ஒரு தொழிலதிபர் வந்தார். 75 வயதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டு நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் திருக்குறளில், அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு வந்தேன். பர்சாதி எனக்கு உடம்பு முடியல, ரொம்ப நாள் உட்கார முடியல, நான் வீட்டுக்கு போயிட்டேன், வீட்டுக்கு வந்து பாருங்களேன் அப்படின்னா. அதுக்காக நான் சனியார் கிளம்பி போனேன். அவர் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் இதுன்னு சொல்லிட்டு திருக்குறளில் எத்தனை குறளில் என்னென்ன ப்ராக்டிஸ், இது வந்து வெஸ்டர்னில் இல்லாத விஷயங்களை இருக்கிறாரு. நான் இதை இத்தனை ஆண்டுகள் தொழில் பண்ணி இத்தனை பேட்டர்ன் வச்சு இவ்வளவு சாதிச்ச பிறகு நான் இந்த திருக்குறளை எடுத்து பார்க்குறேன். மனுஷன் சாதாரண ஆள் கிடையாதுங்க இவரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது ஒரு தமிழ் பேராசிரியர் சொல்றதுங்கிறது, அவர் தமிழ் படிச்சிருக்கிறாரு, அவருடைய வாழ்வியல், அவருக்கு ஒரு மொழி மேல ஒரு பற்று இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கு, ஏதோ ஒரு இது இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அவருக்கு ஒரு உணர்வு இருக்குது. இது இன்னைக்கு ஒரு மருத்துவ துறையை படிச்சுட்டு வந்து எழுதுறதுக்கும், ஒரு அறிவியலாளர் அறிவியல் துறையை படிச்சுட்டு வந்து எழுதுறதுக்கும், ஒரு தொழிலதிபர் அது சார்ந்த திருக்குறளை பார்க்கறதுக்கும் அவர்களை எல்லாம் நம்ம தொகுத்துட்டு இருக்கிறோம். இந்த இருக்கிற உரைகள் அப்படியே விட்டுட்டு அனுபவசாலிகள் இண்டஸ்ட்ரி பீப்புள் உள்ளவாங்க அப்படின்னு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அதையெல்லாம் வரும்பொழுது இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்து ஒரு வெவ்வேறு தெளிவுகள் கிடைக்கும். ஏன் அதை காரணம் இருக்கு எல்லாத்துக்கும். இது நம்ம பார்க்குற கண்ணாடி போட்டு பார்க்கும்பொழுது அதுக்கான விளக்கம் சொல்லக்கூடிய அத்தன்டிசிட்டி இல்லை, இன்னைக்கு அத்தன்டிக்கான பீப்புள் இல்லை. அதனால இன்னைக்கு நமக்கு ஒரு சில இடங்களில் கிரே ஏரியா இருக்குது. அது எல்லாம் சரி செய்யப்படும். இது சிகாகோ மாநாட்டில், உலக திருக்குறள் மாநாட்டில் வெளியிடப்பட்ட வீடியோ. ஐயா இவர் சாலமன் பாப்பையா அவர்கள் வெளியிட வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை தலைவர்கள் உள்ளிட்ட ஜானகிராமன் ஐயா உள்ளிட்ட எல்லாரும் பெற்றது. நான் இங்கேருந்து பெரும்பாலான நாடுகளுக்கு நான் நேராக போகிறதில்ல, இங்கேருந்தே காணொலி கொடுத்துட்றேன். இப்போ கூட 20ஆம் தேதி துபாயில் வெளியிடுறாங்க. நான் இங்கே ஒரு காணொலி கொடுத்துட்டு தான் வந்தேன். அதனால் எல்லா நாடுகளுக்கும் நான் நேரடியாக வரவில்லை என்றால் நேரலையில் வந்து விடுகிறேன். அதனால் நீங்கள் வெளியிடுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இப்போ இந்த 3 மொழிபெயர்ப்பு இந்த மாதம் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணணுங்கிறதுக்கான ஒரு ஐடியில் என்ன ஒரு பண்ணுவோமோ அதுக்கான அளவுக்கு அதே தளவில் அந்த தமிழ்லையும் நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்குது. என்னென்ன பண்ணணும், எம்பசி மீட்டிங்லேருந்து சிஎம் மீட்டிங்லேருந்து எல்லா நாடுகளுக்கும் இப்படி கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறதுலேருந்து பல்வேறு விஷயங்களை. இப்போ அமெரிக்காவில் 50 மாநிலங்களில் வெளியிடணும்னு ஒரு திட்டம் வச்சுருக்கிறோம். தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் வெளியிடணும்னு ஒரு திட்டம் வச்சுருக்கிறோம். இந்தியாவில் 32 மாநிலங்கள் வெளியிடணும்னு ஒரு திட்டம் வச்சுருக்கிறோம். உலகத்தில் 100 நாடுகளுக்கு மேற்பட்ட அனைத்து நாடுகளையும் வெளியிடணும்னு ஒரு திட்டம். சிந்திக்கிறது தானே, பெருசாக சிந்திப்போம், அது நடந்து முடிச்சிடும். யாரோ ஒருத்தர் நடத்திடுவாங்க. நீங்களாம் நீங்கள் கூட்டம் போடுவீங்கன்னு நான் நினச்சிருந்தேன். நான் வந்து பதிவு பண்ணது என்னுடைய குழந்தைகளுக்கு சுற்றி காமிக்கிறதுக்கு. அமெரிக்கா போய் போர் அடிச்சுனாங்க, சரி சிங்கப்பூர் மலேசியா வரும்னு வந்தேன் நான். இது இயல்பாக தமிழ் கடை நடத்தி கொண்டுட்டு போவோம். ஏன்னா உங்களெல்லாம் இங்கே இவ்வளவு பேரும் இங்கே வந்து இவ்வளோ நேரத்தை மாலை நேரத்தில் இப்போ வேலை நாட்களில் எவ்வளோ நெருக்கடியில் எவ்வளோ ஒரு டிராஃபிக்கில் மாட்டி இங்கே வந்து நீங்கள் சேர்ந்துருக்கீங்கன்னா இது இந்த சந்திப்பு உங்களுக்கு நம்மெல்லாம் சந்திக்கணுங்கிறது இது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நூலை வாசிப்பதும், ஒரு மனிதனை சந்திப்பதும், ஒரு சூழல் ஏற்படுவதும், இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீ டிட்டர்மைன். அது உலகால் அறியப்படாத ரகசியம்னு உதயமூர்த்தி எழுதியிருப்பார். உலகால் அறியப்படாத ரகசியம், சீக்ரெட் புஷஸ் இல்லையா? எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு காரண காரியம் இருக்குது. நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்கு. அதனால் இதெல்லாம் உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. திருக்குறள் நேற்று இன்று நாளைன்னு அப்படின்னு போட்டிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் இதை நான் வந்து என்னென்ன அதை பிறகு உங்களுக்கு அனுப்புகிறேன். நிறைய விஷயங்கள் இதில் உலகம் முழுக்க நாங்கள் செய்கிறது முக்கியம் இல்லை, உலகம் என்ன செய்யறதுங்கிறத ஆவணப்படுத்திட்டு வரோம். என்ன சிக்கல் அப்படின்னா தமிழில் நான் என்னுடைய அமைப்பு நான் செய்கிறேன். இதில் இது எங்கள் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மடை திறந்து வெள்ள மாதிரி ஒரு இது பண்ணி விட்டுருக்கோம். நாங்கள் எங்களுக்கு முன்னாடி போடாதீங்க. பரிமதி அவர்கள் என்னுடைய மகளுக்கு இலக்கிய இனியா 2 பேர் தமிழில் பேர் வச்சுட்டு நான் கடந்து போகும்போது ஒரு சாலையில் கிடைக்கக்கூடிய கற்களை தூக்கி வீசிட்டு போகிற வேலையை தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். இது ஒன்றும் பெரிய கண்டுபிடிப்போ பெரிய ஆராய்ச்சியோ பெருசாக கிடையாது. நான் சந்திக்கும்போது தமிழ் பேர் வச்சுட்டு எங்கள் ஊரில் கூப்பிடும்போது அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, அமெரிக்காவில் வந்துட்டு மாடர்னாக பேர் வைப்பான்னு நினச்சேன், தமிழில் பேர் இலக்கிய பழைய பேர் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். உடனடியாக தொகுக்க ஆரம்பிச்சது தான் சூட்டி மகிழ்வும் தூய தமிழ் பேரைன்னு ஒரு புத்தகம் வந்து விஐடி வேந்தர் வெளியிட்டார். அவருடைய தொகுப்பாசிரியர் நாங்கள் தான். பழைத்தமிழ் தான் அந்த டேட்டா கொடுத்துட்டு இப்போ அது வந்து இயக்கமாக மாறி இருக்குது. அடுத்தது தமிழில் ஹாப்பி பர்த்டேன்னு முதல் பிறந்த நாளை கொண்டாடிட்டு 2வது பிறந்த நாளுக்கு அண்ணன் அறிமதி அவர்கிட்ட கூப்பிட்டு பேசினேன்.
இந்த மாதிரி ஒரு தமிழில் வந்து வாழ்த்துறதுக்கு 4 வார்த்தைகள் இல்லையா, எதுக்கு நம்ம வந்து இன்னும் ஹாப்பி பர்த்டே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்படி உருவானது தான் நீண்ட காலம் என்ற தமிழ் பாடல். அவருடைய இதுக்காக கலைத்தமிழ் தயாரித்து வெளியிட்டு அதை நாங்கள் வட அமெரிக்காவில் வெளியிட்டுட்டு அப்போ அறிவுமதியன் சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு புகைப்படத்தை சேர்க்கணும் அப்படின்னு என்ற ஒரு கோரிக்கை வச்சேன். நான் இருக்கிறேன், பாடின உன்னிகிருஷ்ணன் உத்தரா உன்னிகிருஷ்ணன் எல்லாரும் இருக்கிறாங்க, அருள்கரை இசையமைப்பாளர் இருக்கிறாரு, நீங்கள் மட்டும்தான் இல்லை, இங்கே நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, உங்கள் புகைப்படத்தை உள்ளே சேர்த்து நீங்கள் பதிவு பண்ணுங்கன்னு சொன்னார். செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடாதன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் அதை நான் அதில் ஈடுபட்டிருக்கேன்னு நிறைய பேருக்கு தெரியாது. உள்ளே போனால் தான் பேரில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன, இன்றைக்கி நான் வரும்பொழுது வரதுக்கு முன்னாடி ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் வந்தேன். எங்கே உங்களுடைய மியூசியத்தில் இந்த பாடல் இடம்பெற்றது, முடிஞ்சால் தயவு செய்து சிங்கப்பூர் மியூசியத்தில், சில்ட்ரன்ஸ் மியூசியத்தில் போய் பாருங்கள். அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னு ஒரு பகுதியை உருவாக்கியிருக்கிறாங்க. உலகில் வெளிவந்திருக்கக்கூடிய அனைத்து பிறந்தநாள் பாடல்களையும் வச்சுருக்கிறாங்க. அதில் தமிழ் பர்த்டே சாங் போய் வலைத்தமிழ்னு சொல்லி ஒரு போர்டு போட்டு ஏடிஎம் மிஷின் மாதிரி அந்த பிளேலிஸ்ட் இதில் வச்சுருக்கிறாங்க. ஒரு மிஷினில் வந்து பிள்ளைகள் வந்து அதை பொத்தானை அழுத்தி பாட முடியுங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதுனால இந்த ஆண்டு அந்த கான்ட்ராக்ட் பண்ண நிறுவனம் போயிடுச்சு. ஆனால் நாங்கள் நூலகமே நேரடியாக உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் வாங்கணும்னு சொல்லி கேட்டாங்க. நான் இது இலவசமாக தருகிறேன் கல்வி பணிக்காகன்னு சொல்லிட்டு நான் அதை எழுதி ஒரு கையெழுத்து. இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணிட்டோம்னா அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க. இன்னைக்கு பாடத்திட்டத்தில் இருக்குது, நம்ம தமிழ்நாடு பாடப்புத்தகத்தில் இருக்குது. நிறைய பணிகள் பரவலாற்றல் செய்கிறது ரொம்ப முக்கியம். தமிழர்கள் நிறைய செய்கிறாங்க. நான் செய்யும் பொழுது சமூகம் முற்றும் குழுவாக செய்யணும், பியர் ரிவ்யூ பண்ணணும், அறிஞர்கள் உள்ள கையில் வச்சுக்கணும். தன்னை நீங்கள் செஞ்ச வேலையை நீங்கள் செய்யலைன்னு யாரும் சொல்ல முடியாது, நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உலகம் உங்களை நீங்கள் செஞ்ச வேலையை நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சுட்டு நம்ம பார்த்து நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அது இவர்கள் தான் செய்தார்கள், இப்படித்தான் உருவானது என்பதை வரலாற்றை யாராலும் மறைக்க முடியாது. அதனால் துணிந்து அதை தன்னிலைப்படுத்தி தன்முனைப்பு இல்லாமல் செய்யும் பொழுது அந்த காரியம் செய்ய வேண்டிய செயல் நோக்கி நகரம். அப்படி நிறைய உலக அளவில் இருக்கக்கூடிய விஷயங்களை தொகுத்து கொண்டு வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஐயா நீங்கள் உலகம் முழுக்க பரவலாக்கல் பண்ணுறோம், ஐயா இதெல்லாம் சரி, இது மொழிபெயர்ப்பு பணக்காரங்க பண்ணுறது, இது பரவலாக்கல் நடக்குது, யுனெஸ்கோ கொண்டு போகிறோம். இப்போ ஹார்வர்டில் நடத்தும்போது நான் ஹார்வர்டில் போய் நடத்துறதுனால இங்கே புளிய மரத்தில் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நேரில் உட்காந்துருக்குது, கட்டடம் இல்லை, இங்கே போய் ஹார்வர்டில் வச்சு என்ன பண்ண போகிறோம், ஒரு குழு வந்துச்சு. இப்படி வந்து நம்ம அதை தொட்டோம்னா இது இங்கே தருவாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா தமிழில் மாத்திரம் ஒரு உளவியல் ஒன்று இருக்குது. இங்கே தமிழில் பேசுங்க அப்படின்னு சொன்னோம்னா தமிழில் பேரே வைக்கல, தமிழில் பேசி என்ன பண்ணுறது, சரி தமிழில் பேர் வச்சுட்டுல, தமிழில் பேர் வச்சார்ல, தமிழில் பேசலைல்ல, அப்போ என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் முடக்குவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு தனி இயக்கம் இயங்கிட்டு, உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கம்னு ஒன்று உலகத்தில் மாத்திரம் எங்களை, இணையத்தில் மாத்திரம் எங்களை இத்தனை பேர் முழு நேர ஒழியலாம் திருக்குறள் சம்பளம் கொடுத்தவர் உங்கள் ஊருக்காரர் தான் அதில் முன்னோடி. திரு இளங்கோ அவர்கள் திருவாரூர் மாவட்டத்துக்கு பொறுப்பெடுத்து அதில் இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு என்ஆர்ஐஸ் அந்த மாநிலத்தை மண்ணின் மைந்தர்கள் அதை பொறுப்படுத்திக்கணும். நாங்கள் நன்கொடை வாங்குறதில்லை, வங்கி கணக்கு இல்லை, எங்களுக்கு நன்கொடை வாங்குறதில்லை, வங்கி கணக்கு இல்லை. அவரவர்கள் பொறுப்பேற்க வைக்கிறது தான் எங்களுடைய வேலை. அதுக்கான செயல் திட்டங்களை வகுத்து கொடுக்குறது தான் வேலை, வெற்றி யுகத்தை வகுத்து கொடுக்குறது தான் வேலை. அப்படி இன்னைக்கு 38 மாவட்டத்தில் 38 பேர் திருக்குறளை முற்றோதல் செய்து கொடுக்குறாங்க. 1003 திருக்குறள், அதுக்கு அரசாங்கம் 5000 ரூபாய் கொடுக்குது. இது அமைச்சரை வச்சு வெளியிட்டிருக்கிறோம். அரசாங்கத்து கூட சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பண்பு இன்னைக்கு நிறைய இடத்துல இல்லை. இங்கே அமெரிக்காவில் நீங்கள் சிங்கப்பூரில் பண்ணுறீங்க, மலேசியாவில் பண்ணுறீங்கன்னு அதெல்லாம் பார்க்குறேன். ஆனால் மற்ற இடங்கள்ல எல்லாம் குறிப்பாக தமிழ்நாடு மாதிரி இதில் அரசாங்கத்தோட திட்டங்களோட அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதை வந்து அந்த மாதிரி புது திட்டங்களை உருவாக்குவதற்கான சிந்தனை மலம் நிறைய பேர் இருக்குது. ஆனால் இணைந்து செய்வதற்கான அந்த அது ஒரு கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா நீங்கள் அரசியலாகவும் போயிடக்கூடாது, பிராண்டாக ஆகிடக்கூடாது, நடுப்புற செஞ்சாகணும், நல்ல பேரும் வாங்கணும், உங்களுக்கு பின்னால் 4 பேர் இப்போ இது நிறைய சிக்கல்கள் இருக்குது. இந்த உளவியல் நடுப்புற நின்று கேம் ஆடுறதுக்கு சில உத்திகள் வேணும். அதனால் இப்போ நாங்கள் ஒரு இது என்ன சொல்லியிருக்கோம், எந்த மாவட்டத்தில் திருக்குறள் எது நடந்தாலும் அரசாங்கத்தோடு, கலெக்டரோடு, மாவட்ட ஆட்சியரோடு, அங்கே இருக்கக்கூடிய உதவி தமிழகத்துறை உதவி இயக்குநரோடு சேர்ந்து தான் செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். அதன்படி ஒட்டுமொத்த அரசாங்கமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் உள்ளே போக அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க. இதை கல்வி அமைச்சர் வச்சு வெளியிட்டோம். மாணவர்கள் இன்னைக்கு இதை பார்த்த உடனே ஹார்வர்ட் தமிழ் இருக்கையிலேருந்து டாக்டர் விஜய் ஜானகிராமன் நண்பர் கூப்பிட்டார். அதனால் வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு 80,000 திருக்குறள் புத்தகத்தை அடுத்த 4 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன் பார்த்தாரு. இதுக்காக உலக தமிழ் வளர்ச்சி மன்றம்னு ஒன்று அமெரிக்காவில் உருவாக்கியிருக்கிறேன். நீங்களும் அமெரிக்க தமிழர், நானும் அமெரிக்க தமிழர், நமக்கு நோக்கம் ஒன்று தான். உங்களுக்கும் ஒன்றும் சுயநலம் கிடையாது, எனக்கும் கிடையாது. நான் எப்படியாவது ஒரு 40 பேரை பிடிச்சிடுறேன் ஒரு மாவட்டத்துக்கு, நிறைய பேருக்கு திருக்குறள் புத்தகத்தை கொடுக்கணும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதன்படி அவர் கூட இணைஞ்சு கிட்டத்தட்ட
அது 2000 புத்தகத்தை போன ஆண்டு கொடுக்கறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. ஏன்னா 38 மாவட்டத்துக்கும் நாங்கள் இங்கேருந்து அனுப்பி கொரியரில் அனுப்பி அது எல்லாத்தையும் 38,000 40,000 80,000 மாணவர்களை பிடிச்சி அவங்களுக்கு சரியானவர்கள் கொடுத்து அதை டாக்குமெண்ட் பண்ணி அதை இணையத்தில் கொண்டு வந்து பெரிய ஒரு நிறுவனம் பண்ண கட்டமைப்பு. ஆனாலும் அதை செய்து முடித்தோம். 40,000 புத்தகத்தை போன ஆண்டு கொடுத்தோம். இன்னைக்கு பாருங்க, இப்படி தான் பண்டல் போவோம். திருக்குறள் புத்தகம் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கு ஒவ்வொரு ஆண்டும். இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் அவர் பிறந்த ஊர் திருவாரூர். யார் அந்த புத்தகம் கொடுக்குற புரவலர். அந்த மாவட்டத்தில் 1000 புக்கு ரொம்ப நாளாக கிடக்குது, 2-1.5 வருஷமாக கிடக்குது. யாரும் கொண்டு போய் சேர்க்க முடியல. கடைசியில் உங்கள் ஊருக்காரரு திரு இளங்கோ அவர்கள் பொறுப்பெடுத்து அவர் கார் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு அரசு பள்ளியாக போய் கொடுத்துட்டார். இப்போ எனக்கு அதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியும்? நான் வெளியில் இருந்துக்கிட்டு ஊருக்கு போகும்போது யாருக்கும் பணம்லாம் தேவையில்லைங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் பணம் இருக்குது. தமிழில் இன்னைக்கு தமிழ்கிட்ட தான் பணம் இல்லை, தமிழர்கள்ட்ட பணம் நிறையா வந்துருச்சு. டாக்டர் பட்டம் வந்துருச்சு, அறிவு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனால் என்ன செய்யணும்னா போகும்போது நம்ம படித்த பள்ளியை எட்டி பார்க்குறது, அங்கே ஒரு பள்ளியில் போய் பேசுறது, ஒரு 4 மாணவர்கள்ட்ட கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசுறது, அங்கே அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் உங்க நீங்கள் கற்றுட்டு வந்துருக்கிற விஷயத்தை கொடுக்குறது. இதெல்லாம் நீங்கள் தனியாக போய் நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. அதுக்கு நாங்கள் ஒரு அமைப்பு வச்சிருக்கோம், NRI ஃபார் தமிழ்நாடு டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு. அந்த சிஸ்டத்துக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் உங்களுக்காக பேச முடியாது. உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஐயா வராரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அமெரிக்காலேருந்து கிளம்பிட்டாரு, ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாரு, அவர் இன்னொரு 4 நாள் தான் இருப்பாரு, இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஐயோ வரது போகிறது முன்னாடி எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் போய் வாசல் நீங்கள் நின்னீங்கன்னா அவங்களை கேட்கவே மாட்டாங்க. ஓ நீங்கள் ஹார்வர்ட்லேருந்து வந்திருக்கீங்களா? ஹார்வர்டு தான் இருக்கு பிரச்சனை. நீங்கள் உங்களுக்காக பண்ண முடியாது. அப்போ சிஸ்டத்து கூட இணைந்து செய்யணும். அதுக்கு ஒரு கட்டமைப்பு வைக்கணும். இப்படி பாருங்க, மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க திருக்குறள் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த திருக்குறள் முனுசாமி அவர் உரை அதை எடுத்துக்கிட்டு வானதிபதி பக்கம் அச்சடிச்சு கொடுக்குது. எல்லா மாவட்டத்தையும் போகுது. அதுக்காக ஒரு எங்களால் எல்லாருக்கும் பேசி முடியலன்னு சொல்லிட்டு நான் ஒரு பத்திரிகை தொடங்க வேண்டியது நெருக்கடியாகி போய் இப்போ வந்து குரல் வழின்னு ஒரு பத்திரிகை வந்துருச்சு. எத்தனை பேர் இது வரைக்கும் 25 ஆண்டுகள் திருக்குறள் படிச்சிருக்காங்கிறத பற்றி ஆவணப்படுத்தி வெளியிட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1200 மாணவர்கள் தான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தோராயமாக திருக்குறள் 1300 குறளை படித்தவங்க. அவங்கள எல்லாரையும் ஐயா மயில்சாமி அண்ணாதுரை போன்றவர்களை வைத்து அவளுக்கு ஒரு பயிற்சி சான்றிதழ் கொடுக்க போகிறோம், இளநிலை சான்றிதழ். பொருள் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு முதுநிலை சான்றிதழ் கொடுக்க போகிறோம். அவர்களை அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பேற்க வைக்கணுங்கிறது. அதுக்கு வந்து பொறுப்பாளர் IRS திரு ராஜேந்திரன் அவர்கள் பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. அந்த இதுக்கு ஒரு மென்பொருளை உருவாக்கி கொடுத்துருக்குறோம். இது செஞ்சுட்டு வராங்க. இவங்களெல்லாம் புரவலர் குழு, எங்கள் மாவட்டம் எங்கள் பொறுப்புன்னு சொல்லி அவங்க எல்லாம் மாவட்ட அளவில், ஊரளவில் இல்லை. ஏன்னா ஊரளவில் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். சின்ன ஊர், ஒரு அரசு பள்ளி இருக்கும். அப்படி இருக்கிறாரு ஊருக்காரரு ஐயா இளங்கோ அவர்களும் அதில் புரவலர் இருக்கிறதுல சிங்கப்பூர் மக்கள் பெருமை அடையணும். உலக தமிழ் பெயர்கள் பேர் இயக்கம், வணிக தமிழ் பெயர்கள் இயக்கம், தமிழை தமிழாய் பேசுவோம், பைக்கை ஸ்டார்ட் பண்ணு, மம்மி சொன்னா டேடி லிசன் பண்ணுவாங்க, டோர் ஓப்பன் பண்ணு, விண்டோ க்ளோஸ் பண்ணு, நம்ம பேசுகிற தமிழெல்லாம் மாற்றணுங்கிறதுக்காக ஒரு இயக்கம். இப்படி நிறைய பணிகளை அங்கங்கே தொட்டு இது மூர்தான் இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிருவீங்க. அதில் என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். பட் நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறத கலந்துக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. நிறைய பேர் ஆர்வம் உள்ளவர்கள் அந்த துறையில் நம்ம தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்க. கனித்தமிழில் பல்வேறு வேலைகள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி எஜுகேஷன் போட்டுட்டு வரதுங்கிறத பற்றி ஒரு ஆராய்ச்சி குழு ஒன்று வச்சுருக்கிறோம். மேம்பட்டு இந்த ஸ்பெல் செக்கிங்கை எப்படி ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய வச்சுருக்கிறோம். இன்னும் அதையே ஒரு சர்வீஸ் ஆக்கி இனிமேல் பப்ளிஷிங்கில் ஒரு பிழை கூட வராத அளவுக்கு ஏதாவது அதில் இன்னும் மேம்படுத்திட்டே போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷர்ஸ்க்கெல்லாம் அந்த லைசன்சிங்கை போட்டுட்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழில் வணிகம் வரணும். தமிழ் என்பது இலவசமாக நின்றுச்சுன்னா அது தோற்று போயிடும். ஏன்னா இங்கே தமிழில் வேலை கிடைக்கணும், படிக்கிறவங்களுக்கு நம்பிக்கை வரணும். கடைகோடியில் ஒருத்தன் BA தமிழ் படித்தான்னா எனக்கு வேலை கிடைச்சிடும்னு நினச்சாதான் அவன் பையனுக்கு படிக்க வைப்பான், அந்த ஊரில் 4 பேர் படிக்க வைப்பாங்க. தமிழில் படித்து வேலை கிடைக்கலங்கிற செய்தி போய் சேர்ந்துச்சுன்னா அந்த சமூகம் தமிழை விட்டு வெளியில் சென்று விடும். கணிப்பொறி பக்கமும் கெமிஸ்ட்ரி பக்கமும் ஃபிசிக்ஸ் பக்கமும் போயிடும். அது தமிழ் வளர்ச்சிக்கு பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும். அதனால தமிழ் படித்தவர்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுனால திருக்குறள் படித்தா கூட 3 நேரம் வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்க சொல்கிறோம். நாங்கள் கையிலேருந்து கொடுக்கல, அவரவர்கள் புறவர்களுக்கு வந்து கொடுக்க சொல்கிறோம். ஆனால் அதுக்கான ஒரு காரணத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லி எங்களால் முடிந்த இந்த வேலைகளை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுருக்கோம். இது தற்பெருமையே இல்லை. நாங்கள் என்ன செய்கிறோங்கிறத நாங்கள் சொன்னால் தான் பல பேருக்கு தெரியும். காரணம் எனக்கு நான் இதை போடும்போது இங்கே வரதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளையரை போடுங்கன்னு சொன்னேன். எனக்கே குழம்பு போயிட்டேன், நிறைய மறந்து போயிட்டேன் எதாவது எங்கெங்கே செஞ்சோம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ குழுக்கள் வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து பொறுப்படுத்தவங்களும் செய்கிறாங்க. கொரியாவுக்கும் தமிழுக்குமான தொடர்பு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு டாக்டர் சித்ரா ஹாங்காங்லேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 9 இன்னைக்கு கனடாவில் ஒரு பேராசிரியர் வந்து நம்மளை பற்றி பேசுறது முக்கியம் இல்லை, 7 பேரை ஆவணப்படுத்திட்டோம் இது வரைக்கும். ஆனால் கொரியர் நம்மளை பற்றி பேசணும். தமிழ்னு ஒரு மொழியில் எங்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அவருடைய பார்வையில் சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் நிலைச்சு நிற்கும். இப்போ நம்மளும் பேசணும், அவர்களும் பேசணும். இது வரைக்கும் நம்ம மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்ம பெருமைகளை, அவர்களையும் பேச வைக்கணுங்கிற காரணத்தினால அதுக்கு ஒரு குழுவை போட்டு ஒரு நாடு ஒன்று இது ஒரு நாடாக போயிட்டு இருக்கோம். அடுத்தது மெக்சிகோ கையில் எடுத்துக்கிறாங்க, அடுத்தது ஜப்பானை கையில் எடுக்கிறாங்க. இப்படி ஒரு குழு போயிட்டு இருக்கு.
குறுக்கு நடக்காது. எப்படி எப்போ சிஸ்டமாக மாறும், எப்போ புத்தகமாக மாறும், எப்போ உங்களுக்கெல்லாம் வந்து சேரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் பயணங்கள் பல திசைகளில் பறந்து கொண்டிருக்கிறது. தமிழுக்காக இந்த வேலைகளை நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், நான் விருதுகள் எல்லாம் வாங்குறதில்லை, விழாக்களுக்கு போகிறதில்லை. காரணம் நேரமாக நேரம், என்னோட செயல்பாடுகள், என்னுடைய குடும்பம் நடத்தணும். ஏன்னா எங்களுக்கு இளமை வயசில் நாங்கள் இவ்வளோ நேரத்தை கொடுக்குறதுங்கிறதே பெரிய சவாலாக இருக்குது. குடும்பத்தை பார்த்துக்கிட்டு, எங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்துக்கிட்டு, இல்லையா? இப்போ இந்த ஒரு சூழலில் எங்களால் வந்து பொழுதே ஒரு நிகழ்ச்சியிலலாம் உட்காரத்துக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. அதனால் நாங்கள் போகும்பொழுது அங்கங்கே தலையை காமிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிகளை பண்ணிருக்கோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.